நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கம்மியாக சாப்பிட்டுட்டு அதிகமாக நடக்கணும். இதுவே நான் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்மியாக சாப்பிடணும், அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணணும், அதிகமான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை எடுக்கணும். ஸோ இது நீங்கள் எப்படி ஈஸி வேலை எடுத்து உங்களுடைய வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இன்றைக்கி இந்த வீடியோ சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்கள் வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கேலரி பேசிஸ் லோவாக இருக்க ஃபுட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த கேலரி பேசிஸ் ஃபுட்டு எதில் கிடைக்கும் அப்படின்னா ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஷேக்லேயும் சாலட்ஸ்லேயும் உங்களுக்கு லோ கேலரி கிடைக்கும். ஸோ இந்த ஷேக்கில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், அது கூட என்ன சாலட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா 1 ப்ரோட்டீன் அஃப்ரெஷ் ஷேக்மேட் செல்லுலாஸ். ஸோ இது பேசிக்காக வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்றவங்க இந்த 5 ப்ராடக்டை ஸ்பெஷலாக எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர்நூன் லஞ்சில் உங்களுக்கு என்ன மாதிரி டயட் பிளான் ஃபாலோ பண்ணணும், நீங்கள் லோ கேலரி ஃபுட் எடுத்ததுக்கப்புறம் வாக்கிங் பண்ணணுமா இல்லை பிஃபோர் எம்டி ஸ்டொமக்கில் வாக்கிங் பண்ணணுமா அப்படின்னு A to Z உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த A to Z யார் கொடுப்பாங்க அப்படின்னா ஹெர்பல் லைஃப்பில் இருக்கக்கூடிய பர்சனல் டெவலப்மெண்ட் கோச் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா 1 ப்ரோட்டீன் ஷேக்மேட்டில் கம்மியான கேலரி கிடைக்கும். எவ்வளோ அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட்டில் ஒரு 4லேருந்து 5 இட்லி எடுத்தால் என்ன கேலரி பேசிஸ் கிடைக்குமோ அதை விட கம்மியாக இருக்கும். ஆனால் உங்கள் வயிறு ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்கும். மார்னிங் நீங்கள் இந்த ஷேக் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா 250 கிலோ கேலரி கிடைக்கும். ப்ரோட்டீன் லெவல் அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 கிராம் வந்து நமக்கு ப்ரோட்டீன் இந்த ஷேக் மூலயமாவே கிடைக்கும். இப்போ ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்மியான கேலரிஸ் சாப்பிட தேவையில்லை, கம்மியான ஃபுட்டை சாப்பிட்டு அதிகமாக ப்ரோட்டீன் இருக்க ஃபுட்டாக சாப்பிடணும். இப்போ ஹெர்பல் லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் வந்து கம்மியான கேலரி இருக்கும். ப்ரோட்டீன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தால் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், ஃபேட் லாஸ் அப்படின்னா 2 ஸ்கூப் எடுத்துக்கணும். ஸோ டெய்லி பேசிஸில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க 2 டைம் வந்து ஹெர்பல் லைஃப் ஷேக் எடுத்தால் உங்களுக்கு ஒரு 500 கிலோ கேலரி தான் கிடைக்கும். ஆனால் ஃபேட் லாஸ் பண்ணுறவங்க கம்பல்சரி இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கன்சியூம் பண்ணிவிட்டு நைட்டு உங்களுக்கு 2 சப்பாத்தி அது கூட சிக்கன் பிரெஸ்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆஃப்டர்நூன் நீங்கள் ஹெல்த்தி மீலை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃபைபர் அதிகமாக இருக்க நீங்கள் ஃபுட்டை கன்சியூம் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேட் லாஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணும். இப்போ ஹெர்பல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஷேக் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 25லேருந்து 30 கிராம்ஸ் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஆனால் ஃபேட் லாஸ் பண்ணுறவங்க நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ அதை மெஷர் பண்ணி தான் நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்கணும். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 70 கிலோ இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ஃபேட் லாஸ் மட்டும் பண்ணோம் அப்படின்னா டெய்லி பேசிஸில் 70 கிராம் ப்ரோட்டீன் நீங்கள் கன்சியூம் பண்ணணும். ஸோ ஹெர்பல் லைஃப் ஷேக் மூலயமா ஒரு 30 கிராம், மீதி இருக்கக்கூடிய 40 கிராம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய லஞ்ச் அண்ட் டின்னர் தான். ஸோ நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஹெல்த்தி சிக்கன் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த சிக்கனை ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு போன்லெஸ் சிக்கனை பிரெஸ்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாயில் பண்ணி தான் சாப்பிடணும். இந்த பாயிலிங் ப்ராசஸ்லேயே உங்களுக்கு ஃபேட் எல்லாமே ரெடியூஸ் ஆகி நல்ல ப்ரோட்டீன் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ ஃபேட் லாஸ் பண்ணுறவங்க ஹெர்பல் லைஃப்பில் என்ன சாலட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா செல்லுலாஸ் மல்டிவிட்டமின். இந்த செல்லுலாஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா செல்லுலாய்டு அப்படின்றக்கூடிய மஞ்சள் கொழுப்பை ரெடியூஸ். இந்த மஞ்சள் கொழுப்பு எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய இடுப்பு பகுதியில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஃபேட் லாஸ் பண்ணுறோம். மல்டிவிட்டமின் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா விட்டமின்ஸ் மினரல் பேசஸ்க்காகும். நம்ம பாடியில் ஏதாவது டெஃபிஷியன்சி வருது அப்படின்னா ஏதோ ஒரு விட்டமின்ஸ் மினரல்ஸ் லோவாக இருக்கும். ஸோ அதை பூஸ்டப் பண்ணுறதுக்கு இந்த மல்டிவிட்டமின் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபேட் லாஸ்க்கு இந்த டயட் ஒரு பக்கம் இருந்தாலும் 20% அதாவது 80-20 ரூலில் நம்ம எப்போதும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரிசல்ட்ஸ் நல்லபடியாக கிடைக்கும். 80% நீங்கள் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணுங்கள், கம்பல்சரி 20% ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்றவங்க டெய்லி பேசிஸில் ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் கம்பல்சரி ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபேட் லாஸ் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுமா இல்லை ஃபேட் லாஸ் பண்ணணுமான்னு இந்த வீடியோவில் கிளாரிஃபை கிடச்சிருந்து அப்படின்னா கமெண்டில் கிளாரிஃபை அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ கிரேட் டே.